வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களது என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது 2 அதிபதி சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும்னு அருமையாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 2 அதிபதி 4 உட்காந்து அது சூழ்நிலை சாரத்தில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயங்களில் ஒரு சொத்துக்களோ இல்லை தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்னென்னா அந்த ராசியிலேயே சனி இருக்கும்போது சோம்பேறித்தனம் நிறையா இருக்கும். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி 3ஆம் செவ்வாய் ஆட்சி படத்தில் கேதோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். செவ்வாய் கேதுனும் போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி. ஸோ 4 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் செவ்வாய் இப்போ கேதுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. 5ஆம் அதிபதி 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயோட சார்ந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாயார் தந்தையாரனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5 8ஆம் அதிபதியான புதன் 4 இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைக்கும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புதனுங்கும்போது அது சில நேரங்கள் வேவரிங் அதிகமாக கொடுத்துரும். ஸோ ஒரு டபுள் மைண்டை கொடுத்துருன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களையும் நல்ல பலன்களை கொடுக்கும். வாரத்தின் இறுதி பகுதியான ஒரு சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சனி ஞாயிறு மட்டும் கேர்ஃபுல்லாக, மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் தேதி சூரியன் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் 16ஆம் தேதிக்கு மேலே பெருத்த லாபங்கள் இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள், மனைவிக்கு ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் 5இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயார் தந்தையார்னால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி 11ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 4 இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்திங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 7ஆம் அதிபதியாக இருந்து அது 4இல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி பேரில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல வளர்ச்சிகள்லாம் சிறப்பாக இருக்குங்க. பட் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா சனிக்கிழமைகள் மட்டும், சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்போ மட்டும் ஒரு சின்னதாக மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அது 3இல் ஆட்சி பலமாக புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கேது 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஒப்பந்தங்கள் ஏதாவது லூப் வச்சுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சின்னதாக மன உளைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2இல் இருந்து புதனுடைய சாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா அது அந்த பேச்சில் ஏதாச்சும் ஏடாகூடமாக பேசிடுவோம், ஏதாச்சும் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி நடக்குதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ செவ்வாய் தசாபுத்தி நடக்கிறவங்க எப்படி 8இல் கேதுடைய சாரத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவோம். அதேமாதிரி ராகுல இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராகு தசாபுத்தி நடக்கிறவங்க அந்த புதனுடைய சாரத்தில் போகிற வரை நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ தாயார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல்
நான்கில் இருந்து அது சூரிய சாதத்தில் வரும்போது நல்ல ஒரு சொத்துக்களையும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாவது சொத்துக்களோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தினம் சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற யோகங்கள் வருது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5, 8ஆம் அதிபதியாக இருந்து புதனுடைய சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து ரொம்ப பார்த்துருந்துக்கணுங்க. தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கும் உங்கள் பையனுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் இருக்கணும். வேலையில் நிறைய நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கடன்கள் விஷயங்கள் வண்டி கடன்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும். இல்லைன்னா உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினும் சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல பலன்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது வந்து நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரியை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஓரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொல்லுவீங்களா. போனதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது இருடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறு தூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.